துருவிய கேரட், கறி சில்லி, சின்னதாக நறுக்கிய பீன்ஸ், ஒரு பிக் சைஸ் எக், கொஞ்சம் சோடாத்தூளும் கொஞ்சம் உப்பையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் மூணும் கலவுக்கிற மாதிரி. பிறகு கறி சில்லியை நாங்கள் போட்டுக்கொள்வோம். அடுத்து சின்னதாக நறுக்கிய பீன்ஸ், அடுத்து துருவிய கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்து எக்கை நாங்கள் ஊற்றிக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் அடித்துக்கொள்வோம். கொஞ்சம் போதிய அளவு தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1 கப் அளவு ஊற்றினேன். அது போதாதுன்னு சொல்லி நான் இன்னொரு கப் ஊற்றுறேன். கெட்டியாக அதுவும் ஊற்றி கெட்டியாகிடுச்சுன்னா இன்னொரு அதில் அரைவாசி மாதிரி கப்பு ஊற்றிக்கொள்ளுங்க. பிறகு நான் அந்த ஒனியனை வச்சு ஆயிலில் தடவி பூசிக்கொள்கிறேன். ஏன்னா தோசை ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டு தோசையை. அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிக்கும், என்ன தெரிக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக செஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தோசையை நாங்கள் ஊற்றிக்கொள்வோம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போட்டுக்கொள்ளலாம். வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், லேசாக வந்துட்டு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுக்கொள்வோம். வெந்துடுச்சு.